அண்ணன் திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணுவாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாரு. அண்ணே 2 மணிக்கு என்னனே பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கேன். எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படிம்பாரு. தூங்கிட்டு தான் தூங்கிடுவேன் அப்படிமே. அந்த புஸ்தகத்தை படிச்சியா, இந்த புஸ்தகத்தை படிச்சியா அப்படின்னு அண்ணன் கேட்கக்கூடிய கேள்விகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அரசியல்வாதிகள் படிப்பதே இல்லை, படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில தினந்தோறும் படித்து படித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடிய அரசியல்ல அறிவுமயமாக மாற்றியாக இருக்கக்கூடியவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு நபரை பார்த்து நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை உதாரணமாக அண்ணன் சீமான் இருக்காங்க பார்க்கிறோம். தமிழ்ல தடுமாறாம சிந்தனை திறனோட 24 நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணன் திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணுவாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாரு. அண்ணே 2 மணிக்கு என்னனே பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கேன். எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படிம்பாரு. தூங்கிட்டு தான் தூங்கிடுவேன் அப்படிமே. அந்த புஸ்தகத்தை படிச்சியா, இந்த புஸ்தகத்தை படிச்சியா அப்படின்னு அண்ணன் கேட்கக்கூடிய கேள்விகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அரசியல்வாதிகள் படிப்பதே இல்லை, படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில தினந்தோறும் படித்து படித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடிய அரசியல்ல அறிவுமயமாக மாற்றியாக இருக்கக்கூடியவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். அவருடைய நேரம் எவ்வளவு அரிது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் நேரம் வேற. அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, கூட்டணி கிடையாது, பிரச்சனை கிடையாது, அதனால ஒரு பிரசா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் சீட்டுக்காகவும் அதுக்காகவும் போட்டு ரைட் விடிய 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 கூட்டணி பேசி சாயந்தரம் எவ்வளவு காலில் எவ்வளவு ரேட்டிங் மாதிரி ஏறிட்டே டிஆர்பி ரேட்டிங் மாதிரி ஏறிட்டே போகும்போது அண்ணன் அதை பத்திலாம் கிடையாது. நான் வேட்பாளரை அறிவிச்சுட்டு இன்னும் யார் பட்சியில சீட்டுகளே அறிவிக்க முடியல. அண்ணன் வேட்பாளரை அறிவிச்சுட்டு அடுத்த களத்து கிளம்பிட்டாரு. அதனால எந்த பிரச்சனை. அவருடைய நேரம் அண்டு தமிழாய்ந்து நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு நபரை பார்த்து நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை உதாரணமாக அண்ணன் சீமான் இருக்காங்க பார்க்கிறோம்.